Hi guys, நான் நாகராஜ் K.N.Innovative இருந்து. இது Photoshop பேசிக் டியூட்டோரியலோட 6th வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூலை பற்றி தான் இந்த டியூட்டோரியலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஒரு புது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2000 by 2000. இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன். எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாறிடும். ஃபஸ்ட்டு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து எலிப்டிக்கல் மார்க்கியூ டூல் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா வித்து ஹைட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதில் ஸோ ரேஷியோ வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்படி நமக்கு ஒரே மாதிரி ரேஷியோ, அதாவது வித்து ஹைட்டும் ஒரே மாதிரி உள்ள சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கிள் ஒரே வித்து ஒரே ஹைட்டில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா? இப்போ விட்டுருவோம். இதில் ஒரு கலரை ஃபில் பண்ணுறோம். கலரை ஃபில் பண்ணுறதுக்கு எடிட், ஃபில், கலர்ன்றதில் போய் கிளிக் பண்ணாதான் நமக்கு கலர் பிக்கர் வரும். ஒரு லைட் கலர் எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டோம்னா கலர் ஃபில் ஆயிரும். இப்போ டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl D, டீசெலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு புது லேயர் கிரியேட் பண்ணுறேன். அதில் ரெக்டாங்கிள் மார்க்கியூ டூலை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் கலரை ஃபில் பண்ணுறேன். எடிட், ஃபில், கலர். ஓகே, திருப்பி Ctrl D, டீசெலக்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்கொயரை கீழேயும் இந்த சர்க்கிளை மேலேயும் மாற்றி வச்சிடுறேன். ஓகே, இப்போ மூவ் டூலோட யூஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். காமனாக ஃபோட்டோஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைப்பான டூல்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் எங்கெல்லாம் இந்த ஆரோ இருக்கோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு உள்ள என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆரோக்கு இல்லாத இடத்த பார்த்தீங்கன்னா வேறு எந்த டூல்ஸும் அதில் இல்லை. ஆரோக்கு இருக்கிற இடத்துல நமக்கு உள்ள என்னென்ன டூல் இருக்குங்கிறத காமிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மூவ் டூல். இந்த மூவ் டூலோட யூஸ் என்ன அப்படின்னா லேயரையோ அல்லது லேயரில் உள்ள இமேஜஸையோ மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் டூல் யூஸ் ஆகுது. இந்த டூல் பாக்ஸில் உள்ள எந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் மேலே ஆப்ஷன், அந்த டூல்ஸ் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஒவ்வொரு டூல்ஸுக்கும் அது டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணோம்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் மூவ் டூல்ஸில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ செலக்ட். இந்த ஆட்டோ செலக்டை நம்ம லாஸ்ட் செஷன்ஸ் 2-3 செஷன்லேயே நம்ம டீப்பாக பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ரீகேப்புக்காக இதில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்டோ செலக்ட் அப்படிங்கிறது செலக்ட் ஆகிருக்கு. இந்த ஆட்டோ செலக்டில் பக்கத்தில் குரூப் லேயர் அப்படிங்கிற ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இதில் நம்ம லேயர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோ செலக்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த லேயரில் இருந்தாலும், இப்போ லேயர் 1, லேயர் 2 2 லேயர் இருக்குது. நம்ம எந்த லேயரில் இருந்தாலும் நமக்கு தேவையான லேயரை நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ செலக்ட் லேயர், அவ்வளோதான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆட்டோ செலக்ட் லேயர். நான் எங்கே கிளிக் பண்ணுறேனோ எந்த லேயரில் அந்த படம் இருக்கோ அந்த படத்தை ஆட்டோ செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நான் இந்த ஆட்டோ செலக்டை அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் எந்த லேயரில் இருக்கேன்? ஃபஸ்ட் லேயரில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து க்ரீன் சர்க்கிள். ஆனால் வந்து நான் இப்போ இதை மூவ் பண்ண என்னால் முடியலை. சர்க்கிள் மட்டும்தான் மூவ் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா
ஆட்டோ செலக்ட் ஆகாமல் நம்ம எந்த லேயரில் இருக்கோமோ அந்த லேயரில் மட்டும் செலக்ட் பண்ணுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கிறதுனால நம்மளால் வேறு லேயரை செலக்ட் பண்ண முடியலை. இப்போ லேயர் 2ல் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் லேயர் 2 மட்டும்தான் செலக்ட் ஆகும், லேயர் 1 வராது. இதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த லேயரில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த லேயரில் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற லேயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு தடவையும் இதை கிளிக் பண்ணி ஆட்டோ செலக்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த லேயரில் இருந்தாலும் ஆட்டோ செலக்ட் எனேபிள் ஆகிக்கும். எந்த லேயர் வேணாலும் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ ஆட்டோ செலக்டை டெம்பரரியாக எனேபிள் பண்ணிக்கிறதுக்கு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி லேயர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி நம்ம லேயரை செலக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம குரூப்பை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்து உள்ள ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல், இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை என்னோட ஐடியா என்னென்னா அடுத்த வீடியோ ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு 7th ஃபோட்டோஷாப் 7th வீடியோ ஃபுல்லாக இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலே பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இதை வந்து தனி வீடியோவாகவே நான் போட்டுடுறேன். ஓகே, மிச்சம் உள்ளது இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஒரு லேயரை மட்டும் செலக்ட் பண்ணுறதுனால அலைன்மெண்ட் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. சரி, இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த லேயர் 1ம் லேயர் 2ம் அலைன் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் தான் இது. டோட்டலாக இந்த கேன்வாஸே அலைன் பண்ணாது. கேன்வாஸ் மீன்ஸ் இந்த பேக்ரவுண்டாக உள்ள இந்த ஒயிட் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரியும். இப்போ இந்த பாக்ஸும் இந்த சர்க்கிளும் தான் அலைன்மெண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து அலைன் லெஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 எட்ஜும் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைட் அலைன் ஆகிக்கும். இது அலைன் ஹரிசாண்டல். அலைன் ஹரிசாண்டல் அப்படின்னா சென்டரில் வந்து இந்த பாக்ஸுக்கு சென்டராக நமக்கு அலைன் ஆகிடும். ஓகே, இது அலைன் ரைட்டு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரைட் எட்ஜஸோட மேட்ச் ஆகிடும். ஸோ சிம்பிளான விஷயம். இது அதே மாதிரி தான் அலைன் டாப் எட்ஜ் ரெண்டும் மேட்ச் ஆகும். இது அலைன் வெர்டிகல். இது அலைன் வெர்டிகல் சென்டர்ஸ். முதல்ல ஹரிசாண்டல் சென்டர்ஸ் பார்த்தோம், இது வெர்டிகல் சென்டர், இது பாட்டம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் இந்த சர்க்கிள் சென்டராக வரணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த ஹரிசாண்டல் சென்டரையும் இந்த வெர்டிகல் சென்டரையும் கிளிக் பண்ணோம்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹரிசாண்டல் சென்டரையும் இந்த வெர்டிகல் சென்டரையும் செலக்ட் பண்ணோம்னா அக்யூரேட்டாக சென்டராக அந்த பாக்ஸுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த 2 லேயரையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணுறதுக்கு லாஸ்ட் வீக்லேயே பார்த்தோம், லேயரில் கிரியேட் குரூப் லேயர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு குரூப் ஆகிடுச்சு. இப்போ குரூப் பண்ணுறதோட யூஸ் என்ன, நம்ம இதை மூவ் பண்ணோம்னா இந்த 2 இமேஜும் ஒன்றா மூவ் ஆகும். அதனால தான் இதை குரூப் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் உள்ள அந்த ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது செலக்ட் ஆகிடும். சும்மா இதில் ஜஸ்ட்டு ஸ்கேல் பண்ணுறது மட்டும் இந்த ஆப்ஷனை இதில் பார்த்துக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா செலக்ட் ஆகும், இதை அன்செக் பண்ணோன்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சின்னதாகவோ பெருசாகவோ அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் சின்னதாக்கிட்டு என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ அன்செக் பண்ணிட்டேன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் போயிடும். இப்போ ஒரு குரூப், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குரூப்பை திருப்பி டூப்ளிகேட் எடுக்கிறேன். இந்த குரூப்பை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த குரூப்பில் கிளிக் பண்ணிட்டு Ctrl J. இப்போ 2வது குரூப் வந்துடுச்சு. இப்போ இந்த குரூப்பை மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். திருப்பி இப்போ இன்னொரு குரூப் எடுக்கிறேன், Ctrl J.
இதையும் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 3 குரூப்பையும் டோட்டலாக நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 3மே டோட்டலாக செலக்ட் ஆகும். 3ஐயும் நம்ம இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மை அன்செக் பண்ணிடலாம். 1 2 3. இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த ஆட்டோ செலக்டில் லேயர்னு வச்சோம் அப்படின்னா இப்போ இந்த ஆட்டோ செலக்டை நான் செக் பண்ணிவிட்டு இப்போ லேயர்னு இருக்குது. நான் இப்போ இந்த லேயரை மூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் சர்க்கிள் மட்டும் மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த குரூப்பே நம்ம மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோ செலக்டில் குரூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம எந்த குரூப்பில் இருக்கோமோ, இப்போ எந்த பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த குரூப் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ இப்போ புரிஞ்ச ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன். எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப்பை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம குரூப்பில் யூஸ் பண்ணோம்னா இதை குரூப்பாக மாற்றிக்கலாம், லேயரில் யூஸ் பண்ணோம்னா இதை லேயராக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3 குரூப்பையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 குரூப்பை செலக்ட் பண்ணோம்னா சில இந்த பாயிண்ட்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள பிக்சர்ஸோட ஸ்பேஸ், ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் உள்ள ஸ்பேஸை டிசைட் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது. ஸோ இது 2 படம் இல்லாமல் 2க்கு மேலே 3ஓ 4ஓ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இது ஸ்பேஸை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா இந்த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட் வந்து நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு, ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூட்டும் நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறது ஹரிசாண்டலில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈவனான ஸ்பேஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம இதை சென்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், சென்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹரிசாண்டல் சென்டர் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா ஹரிசாண்டலாக சென்டர் ஆகிக்கும். இப்போ இந்த 3 லைனையும் நம்ம ஜிக்ஸாக்காக வச்சுக்கிட்டு இப்போ இந்த 3 குரூப்பையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே கிளிக் பண்ணோம்னா இதில் உள்ள எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். முதல்ல நம்ம பார்த்தது இது அலைன் லெஃப்ட் எட்ஜஸ், இது ஹரிசாண்டல் சென்டர் பார்த்துட்டோம், இது ரைட் எட்ஜஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி தான் இது டாப்பு, வெர்டிக்கல் சென்டர், பாட்டம் எட்ஜஸ். அதே மாதிரி இது டிஸ்ட்ரிபியூட். இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் உள்ள ஸ்பேஸை இது கரெக்டாக சரி பண்ணும். இப்போ நமக்கு இந்த ஆப்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் டாப் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ இதுக்கும் உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டோம்னா இது கரெக்டாக செட் ஆகிடும். சென்டர்னா சென்டரு, இது பாட்டம் எட்ஜஸ்னா பாட்டம் செட் ஆகிடும். இப்போ நம்ம சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒவ்வொன்றுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி நம்ம வேணாலும் வெளியே கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி 3 குரூப்பையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் போய் டிஸ்ட்ரிபியூஷன் டாப் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். இதை கொடுத்தோம்னா சென்டர் ஆகிக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம பேராகிராஃபாக டெக்ஸ்ட் அடித்தாலும் சரி, நம்ம இமேஜஸ் அலைன் பண்ணும்போதும் சரி, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு அலைன் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கும் இடையில ஸ்பேஸை கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு, வெப்பில் நம்ம பிக்சர் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கரெக்டாக நம்ம செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பண்ண மாதிரி இப்போ ஹரிசாண்டலாக வச்சுட்டு இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு அதே ஒர்க்கை இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிபியூட் லெஃப்ட் எட்ஜஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஹரிசாண்டலாக நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று அலைன் டு செலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், இதுக்கு ஏற்றாப்புல அலைன் பண்ணுது. இப்போ அலைன் டு கேன்வாஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா தான் கேன்வாஸ். இப்போ கேன்வாஸை கொடுத்துட்டு இப்போ போய் நம்ம சென்டர்னு கொடுத்தோம்னா இந்த கேன்வாஸுக்கு எல்லாமே சென்டர் ஆகிக்கும். இந்த சென்டர் கொடுத்தோம்னா சேம் தான்,
எதை கொடுத்தாலும் இந்த கேன்வாஸுக்கு சென்டர் ஆகிடும். ஸோ இங்கே செலெக்ஷன் இருந்தால் நம்ம செலெக்ஷன் பண்ண ஏரியாவுக்குள்ளே சென்டர் ஆகும், செலெக்ஷன் பண்ண ஏரியா மட்டும் சென்டர் ஆகும். கேன்வாஸ்ன்னு கொடுத்தோம்னா இருக்கிற டேட்டா வந்து இந்த கேன்வாஸ் டோட்டல் ஒர்க் பண்ணுற இந்த ஒர்க் ஏரியாவுக்கு சென்டர் ஆகிடும். ஸோ இப்போ ஆட்டோ செலக்ட்னா என்ன, அதில் குரூப்னா என்ன, லேயர்னா என்ன, அலைன்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி நம்ம காப்பியும் நிறையா பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போய் Ctrl Jன்னு கொடுத்து நம்ம புதுசாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த மூவ் டூலில் நார்மலாக இருக்கும்போது ஒரு ஆரோவும் கீழே ஒரு கிராஸ் மார்க்கும் இருக்குது. இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது டபுள் ஆரோ, ஒரு ஆரோவும் பின்னாடி இன்னொரு ஆரோவும் சிம்பிள் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜில் நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது டபுளாக வந்துடும். இப்போ இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து இன்னொரு காப்பி நம்ம எடுத்துக்கலாம். Ctrl J கொடுக்குற மாதிரி தான் மேனுவலாக. ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்ஷனை நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இப்போ பக்காவாக அலைனாக இருக்கும். இப்போ இந்த டோட்டல் ஆப்ஷனும் சென்டர் அலைன் ஆனோம் அப்படின்னா இந்த குரூப் எல்லாம் செலக்ட் பண்ணி இன்னொரு குரூப்பில் என்ட்ரு பண்ணிட்டு இப்போ Ctrl A செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சென்டர் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக அலைன்மெண்ட்டாக க்ளீனாக பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு மூவ் டூல்ஸ் பற்றி என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், K.N.Innovative சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் ஃப்ரம் நாகராஜ், K.N.Innovative.